ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அஸ்லம் பைக்ஸ்லேருந்து திருப்பி வீடியோ கொண்டு வந்திருக்கேன் புது கலெக்ஷன்ஸோட. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போது வந்திருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டஸ்ட் கலெக்ஷனாக இருக்குது. நல்லாவும் இருக்கும், நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்கும். இன்ஜின் வைஸ் எல்லாமே கண்டிஷனாக இருக்கும். அவுட்லுக் டயர்ஸ் எல்லாமே அருமையாக இருக்கும் வண்டியில். ஸோ இதை பற்றி தான் ஃபுல் வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எப்பவும் போல் சொல்கிறது தான், ஃபினான்ஸை பற்றி சொல்ல போகிறேன். உங்களுக்கு இன்சூரன்ஸ் பற்றி, உங்களுக்கு ஆர்டிஓ பற்றி, இது எல்லாத்தையும் பற்றியும் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். பேங்க் ஃபினான்ஸு, ப்ரைவேட் ஃபினான்ஸு, ஸோ எல்லாத்தை பற்றியும் நான் க்ளீனாக சொல்ல போகிறேன். வண்டியோட ப்ரைஸஸ்ஸு, மாடல்ஸு, என்னென்ன பைக்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன ஸ்கூட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஸோ இதை பற்றி எல்லாமே தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ எப்பவும் போல் அதே தான், நம்ம சேப்பாக் ஸ்டேடியம் கிட்ட வந்தீங்கன்னா பெல்ஸ் ரோட்டில் நம்ம அஸ்லம் பைக்குன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு லேண்ட்மார்க் வேணும்னா ஆப்போசிட்டில் கேஜிஹெச் ஹாஸ்பிட்டல்னு இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் லேண்ட்மார்க்காக வச்சுக்கலாம். அதுக்கு நேர ஆப்போசிட்டில் நம்ம ஷாப் இருக்குது அஸ்லம் பைக்ஸ்ன்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு ரூட் கிளியரன்ஸாக இல்லைனா நீங்கள் வந்து குரோமில் போயிட்டு அஸ்லம் பைக்ஸ்ன்னு போடுங்க. நம்ம ஷாப்போட பேர், கடை ஃபோட்டோலேருந்து எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த லொக்கேஷன் செட் பண்ணிட்டு நீங்கள் வந்துடலாம். அப்படி இல்லை லொக்கேஷன்ஸ் இஷ்யூவாக இருக்குன்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கரண்ட் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு. ஸோ கரண்ட் லொக்கேஷன் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்துடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து எதனா அப்டேட்ஸ் வேணால் வாட்ஸ்அப்பில் தாராளமாக கேளுங்க. ஸோ அதுக்கான அப்டேட்ஸும் வாட்ஸ்அப்பில் நான் தரேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிஸ்னஸ் ஹவர்ஸில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் பிஸ்னஸ் ஹவர்ஸில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வரதுக்கு டிலே ஆகும். சரிங்களா? ஸோ என்ன அப்டேட் வேணுமோ தாராளமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வண்டியை பற்றி அப்டேட் வேணால் கேளுங்க, இல்லாத வண்டி பற்றி அப்டேட் வேணும்னா கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கோ நான் தரேன். ஃபோன் காலும் பண்ணுங்கள், அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸோ அதுவும் தரேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஹவர்ஸில் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் இமீடியட் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன்னா, ஸோ ஃபியூச்சரில் இப்போது நீங்கள் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணும்போது வித்தவுட் பிஸ்னஸ் ஹவரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் டிலே ஆகிடுச்சுன்னா, ஸோ ரியல் டைம் ஃபீட்பேக்கில் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இது வரக்கூடாது. ஸோ அதுக்காக தான் முன்கூட்டியே எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்ஸும் நல்ல குவாலிட்டியாக நம்ம கிட்ட வந்திருக்கு. லோ பட்ஜெட்ஸ் பைக்ஸ் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது. பட் குட் கண்டிஷனோட. ஸோ சர்வீஸ் பண்ணுற அவசியம் இருக்காது, வந்தால் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம அஸ்லம் பைக் ஷாப்பே பார்க்குறீங்க. நான் லாங் வியூவிலேருந்து காமிக்கிறேன். ஸோ இதான் நம்ம ஷாப்பு. அவுட்டரில் எல்லாமே ஸ்கூட்டர்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருப்போம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷாப் இன்சைடு வந்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ டாப் அண்ட் வெஹிக்கிள்ஸ் இருக்கும், மைலேஜ் பைக்ஸ் இருக்கும், எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ வாங்க, மறக்காமல் வந்து நம்ம வீடியோ பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ரியல் டைம் ஃபீட்பேக் கமெண்ட் கொடுங்க. ஸோ மறக்காமல் கடைசியாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வீடியோவை. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ நோட்டிஃபை ஆகும்போது உங்களுக்கு ஒரு அப்டேட் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், ரியல் டைம் ஃபீட்பேக் கொடுங்க. யூடியூப்பாக இருக்கட்டும், இல்லை நம்ம கூகுள் குரோமில் நம்ம ஷாப்பை வந்து ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா இதுலேயும் ரியல் டைம் ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ அதை வச்சு தான் அதர் கஸ்டமருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபீட்பேக் வச்சு தான் மற்ற கஸ்டமர் வரணுமா வேண்டாமா அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணி நம்ம ஷாப்பை பற்றி கொஞ்சம் அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஷாப் வந்து குவாலிட்டி வைஸில் நல்லாயிருக்கும் வண்டிங்க, அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் வைஸில் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ வரவங்களுக்கு என்ன பெஸ்ட்டு டீல் பண்ணி தர முடியுமோ, பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி தர முடியுமோ எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். எக்ஸ்ப்ளனேஷனை ஃபுல்லாக க்ளீனாக பண்ணி தரலாம் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தரேன், எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான். சரி வாங்க இப்போ வந்து வீடியோவில் போய் நம்ம பைக்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது ஹோண்டா CB 350 பார்க்குறீங்க, 350 RS பார்க்குறீங்க. 2022 மாடல் அது. ஸோ நம்மகிட்டேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 சம்திங் ஏதோ ஓடி இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் 195 சொல்கிறோம். என்ன முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கும் ஃபினான்ஸ் வேணுனாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். இதோட அவுட்லுக் கண்டிஷன், டயர், இன்ஜின் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அருமையாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு பேங்க் ஆர் ப்ரைவேட் எதுவாக இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பையர்ஸ் இதுக்கு வரணும், வாங்க டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள், என்ன முடியுமோ பெஸ்ட் டீல் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அடுத்து வந்து ஹண்டர் 350 பார்க்குறீங்க, ராயல் என்ஃபீல்டில் ஹண்டர் 350 பார்க்குறீங்க. 2022 மாடல். இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் சிங்கிள் ஓனர் தான். 21,000 ஓடி இருக்கும் வண்டி. 175 கோட் பண்ணுறோம். என்ன முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கும் கேஷ் ஆர் ஃபினான்ஸ் எதுவாக இருந்தாலும் பெஸ்ட் டீல் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அவுட்லுக், இன்ஜின், டயர் எல்லாமே கண்டிஷன்ஸ் அருமையாக இருக்கும். வரவங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு என்ன முடியுமோ பெஸ்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பைக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ அடுத்து தண்டர்பர்டில் பார்த்தீங்கன்னா 350X 2022 மாடல் பார்க்குறீங்க, 2020 மாடல் பார்க்குறீங்க. ஸோ இதுவும் நம்மக்கிட்ட ஒரு ரெட்டிஷ் மாடலில் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 148 வந்தால் கொடுத்துடலாம். இதுக்கும் ஃபினான்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுவும் சிங்கிள் ஓனர் தான். அவுட்லுக், இன்ஜின் வைஸ் எல்லாமே அருமையாக இருக்கும் வண்டியில். வாங்க இதுவும் டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள்.
கேஷ் ஆர் ஃபினான்ஸ் எது வந்தாலும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. வண்டி பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ அடுத்து மீட்டிஆர் பார்க்குறீங்க, 2023 மீட்டிஆர் பார்க்குறீங்க. இது வந்து 2023 மாடலு, சிங்கிள் ஓனர் தான். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 2 lakhs சொல்கிறோம். என்ன முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 ஓடி இருக்கும். இதுக்கும் ஃபினான்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு ஒரு 120 வரைக்கும் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். 120 130 வரைக்கும் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதுவும் 1 hour ப்ராசஸ்லேயே உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் அவைலபிளாக பண்ணி கொடுத்து உங்களுக்கு டெலிவரியும் கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா, ராயல் என்ஃபீல்டு சீரீஸில் வந்து கொஞ்சம் டாப் அண்ட் வெஹிக்கல்ஸ் பார்த்துருக்கீங்க. எல்லாமே க்ளீன் அண்ட் நீட் கண்டிஷனாக இருக்கும். வரவங்க தாராளமாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு கேஷ் ஆர் ஃபினான்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டிசைட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் க்ளீன் அண்ட் கண்டிஷனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி 5 years இன்சூரன்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் வண்டியில் வந்துடும். ஸோ அடுத்து நம்மகிட்ட யமஹாவில் பார்த்தீங்கன்னா FZ 250 இருக்குது. 2019 மாடல் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 9,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். இந்த பைக்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் ஓனர் தான் இதுவும் உங்களுக்கு. இதோட கண்டிஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். டயரு, அவுட்லுக்கு, இன்ஜினு, உங்களுக்கு டிஸ்க் மாடல் எல்லாமே அருமையாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 95 சொல்கிறோம். என்ன முடியுமோ இதுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஃபினான்ஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். பேங்க் ஆர் ப்ரைவேட் எதுவாக இருந்தாலும் இதுக்கும் ஃபினான்ஸ் அவைலபிளாக இருக்குது, பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஸோ வரவங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு தாராளமாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ முடிஞ்சால் உங்களுடைய மெக்கானிக்ஸ் யாரெல்லாம் இருந்தால் கூட தாராளமாக கூட கூட்டிகிட்டு வந்துடுங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜாவா கிளாசிக் பார்க்குறீங்க. இது வந்து ஜாவா கிளாசிக் 42 கிடையாது, ஜாவா கிளாசிக் 2019 மாடல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 1.15 சொல்கிறோம். க்ரோம் மாடலில் இருக்குது, ஒயிட் க்ரோமு. இதுலேயே ஒயிட் பிளாக் க்ரோமும் வரும். இது ஒயிட் க்ரோம் வரும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுவும் நல்ல கண்டிஷனாக இருக்குது நம்மக்கிட்ட. இதுவும் சிங்கிள் ஓனர் தான். இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆர் ஃபினான்ஸ் எதுவாக இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ வரவங்க டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள், என்ன முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ மெக்கானிக்ஸ் ஏன் கூட்டிகிட்டு வர சொல்கிறோன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சேஃப்டி செக்கப்புக்காக இருக்கும். இந்த வண்டியை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ மெக்கானிக் கூட தாராளமாக வாங்க, ஏன்னா வந்து செக் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கும் நம்ம வந்து பர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணுறோம். ஸோ அடுத்து எக்ஸ்பல்ஸ் பார்க்குறீங்க, 2020 மாடல். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 1.5 வந்தால் கொடுத்துடலாம். ஸோ இதுவும் சிங்கிள் ஹேண்டு தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவாவில் SD அட்வென்ச்சர்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ சேம் ஹிமாலயன் மாடல் மாதிரி தான். இதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. 2022 மாடல் இது. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 165 வந்தால் கொடுத்துடலாம். சிங்கிள் ஓனர் தான். 2022 மாடல். அவுட்லுக், இன்ஜின் வைஸ் எல்லாமே அருமையாக இருக்கும். வெறும் 7,000 சில்லரை தான் ஓடி இருக்கும். ஸோ இதுக்கும் ஃபினான்ஸ் வேணுனாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். கேஷ் ஆர் ஃபினான்ஸ் எதுவாக இருந்தாலும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. வண்டி பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிற எந்த பைக்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்கூட்டர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே க்ளீன் அண்ட் நீட் கண்டிஷனாக இருக்கும் நம்மகிட்ட. ஸோ தாராளமாக நீங்கள் மெக்கானிக்கோட கூட்டிகிட்டு வந்து தாராளமாக செக் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் உங்களுக்கு பேங்க் வேணுன்னா பேங்க் அரேஞ்ச் பண்ணி தரலாம், ப்ரைவேட் வேணுன்னா ப்ரைவேட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டைப்பில் பைக்ஸ் பார்க்குறீங்க. ஸோ அப்பாச்சி 160 அவைலபிளாக இருக்குது. அப்பாச்சி 160 நல்லா க்ளீன் அண்ட் நீட் கண்டிஷனாக இருக்கும். அவுட்லுக்காக இருக்கட்டும், இன்ஜினாக இருக்கட்டும், எல்லாமே க்ளீனாக இருக்கும். ஸோ 2018 மாடல் பார்க்குறீங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 68 ரூபா சொல்கிறோம். என்ன நெகோஷியபிள் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம். ஒரே ஓனர் வெஹிக்கல் தான். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வண்டி பிடிச்சிரும். ஸோ தாராளமாக ஃபினான்ஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அடுத்து NS 200 BS3ல கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. 2015 மாடல். ஸோ 68 சொல்கிறோம். என்ன முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதுவும் சிங்கிள் ஹேண்டு தான். கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மகிட்ட நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனாக இருக்கும். ஸோ தாராளமாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அடுத்து NS 200லேயே 2020 மாடல் பார்க்குறீங்க. வெறும் 6,000 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 110 சொல்கிறோம். என்ன முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஒயிட் கலரில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நல்லா மூவிங்கான கலர் இது. ஸோ ஃபினான்ஸ் வேணுனாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஒரே ஓனர் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த அந்த 3 வெஹிக்கிளுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தான். அந்த ஒரு ஓனர் வெஹிக்கிள்ஸ் தான் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் நம்மகிட்ட இருக்கும். ஸோ செகண்ட் ஓனர் இருந்தால் முன்கூடியே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். சரிங்களா? ஸோ இதுக்கும் கேஷ் ஆர் ஃபினான்ஸ் எதுவாக இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அடுத்து நம்ம டியூக் 125 பார்க்குறீங்க. BS4 மாடலில் பார்க்குறீங்க. BS4ல் பார்த்தீங்கன்னா 2020 மாடல் இது நீங்கள் பார்க்குறது. ஸோ 2020 மீன்ஸ் இந்த 19 மேனுஃபேக்சரிங், 2020 ரிஜிஸ்ட்ரேஷனு. ஓகேங்களா? இதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நல்லா க்ளீனான கண்டிஷனாக இருக்கும். 24,000 ஓடி இருக்கும். ஒரே ஓனர் வண்டி தான். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 125 வந்தால் கொடுத்துடலாம். ஃபினான்ஸ் வேணுனாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். வண்டியை பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிற அளவுக்கு வண்டி இருக்காது. நல்லா க்ளீன் அண்ட் நீட் கண்டிஷனாக இருக்கும். அவுட்லுக்காக இருக்கட்டும், இன்ஜினாக இருக்கட்டும், டயராக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ எல்லாமே க்ளீன் அண்ட் நீட் கண்டிஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்க்குறீங்க, வீடியோலேயே பார்க்குறீங்க வண்டியோட கண்டிஷன்ஸ். ஸோ அடுத்து டியூக்லேயே 125 2021 BS6 மாடல் பார்க்குறீங்க.
இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 135 வந்தால் கொடுத்துடலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் அண்ட் நீட் கண்டிஷனாக நல்லா ஜெனியூனாக இருக்கும். அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் சரி, இன்ஜின் பொறுத்த வரைக்கும் சரி, எல்லாமே அருமையாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோவில் காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் நீட் கண்டிஷனாக தான் கொடுக்குறோம். ஸோ நேரில் வந்தாலும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே தான் இருக்கும். ஸோ வரவங்க தாராளமாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கும் கேஷ் ஆர் ஃபினான்ஸ் எதுவும் இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அடுத்து யூனிகார்ன் கலெக்ஷன்ஸும் இருக்குது. லேட்டஸ்ட் அப்பாச்சி 200 RTR 200 கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்பாச்சி RTR 200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2023 மாடலே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. வெறும் 5000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். ஸோ 130 கோட் பண்ணுறோம். என்ன முடியுது பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஃபினான்ஸ் கூட உங்களுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 80 90 வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஸோ IDFCயாக இருக்கட்டும், உங்களுக்கு பைக் பஜாராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது சொல்லவே தேவையில்லை, கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் தான். ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா க்ளீன் அண்ட் நீட் கண்டிஷனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கனெக்டும் இருக்குது இதில், அப்பாச்சி RTR 200. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் 2013 பார்க்குறீங்க. 13 மோஸ்ட் ஆஃப் வந்து நம்மகிட்ட தெளிவான கண்டிஷன்ஸில் இருக்குது. ஸோ அவுட் வைஸ்லேயும் சரி, இன்ஜின் வைஸ்லேயும் சரி, எல்லாமே நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனாக இருக்கும். ஸ்க்ராச்சஸ் இல்லாத மாதிரி தெளிவாக இருக்கும். ஆனால் லோ பட்ஜெட் யூனிகார்ன் இது. ஸோ 2013 மாடல், ஒரே ஓனர் வெஹிக்கிள் தான் இதுவும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 39 வந்தால் கொடுத்துடலாம் ஃபைனலாக. பட் நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனாக இருக்கும். எடுத்துகிட்டு போனால் வெறும் இன்ஜின் ஆயில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும், தவிர மற்றபடி சர்வீஸ் பண்ணுற அவசியம் இருக்காது. ஸோ அடுத்து நம்ம கிட்ட 2012 கூட இருக்குது ரெட் கலரில். ஸோ இதுவும் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 37 வந்தால் கொடுத்துடலாம். ஸோ இதுவும் சிங்கிள் ஓனர் தான். வண்டியோட கண்டிஷன்ஸ் எல்லாமே க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். அவுட்லுக்காக இருக்கட்டும், இன்ஜினாக இருக்கட்டும், டயராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். வரவங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மகிட்ட 2 லோ பட்ஜெட் யூனிகார்ன் இருக்குது. ரெண்டுமே க்ளீன் அண்ட் நீட் கண்டிஷனாக இருக்கும். ஸோ அடுத்தது 21 மாடல் பார்க்குறீங்க யூனிகார்னில், 2021 மாடல். ஸோ இதுவும் சிங்கிள் ஓனர் வெஹிக்கல்ஸ் தான். 5 years இன்சூரன்ஸ் வந்துடும். ஃபினான்ஸ் வேணும்னாலும் இதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 80 அந்த ரேஞ்ச் வந்தால் கொடுத்துடலாம். ஸோ ஃபினான்ஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு 55 to 60 அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 20 to 25 டவுன் பேமெண்ட் கட்டினா கூட போதும் உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இது எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியான நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன். லோ பட்ஜெட் கூட நம்மகிட்ட அந்த அளவுக்கு க்ளீனாக நீட்டாக கண்டிஷனாக இருக்கும். ஸோ வரவங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு தாராளமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி க்ளீனாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டரில் பார்க்குறீங்க. ஸ்ப்ளெண்டரில் இப்போதைக்கு நம்மகிட்ட லோ பட்ஜெட் அவைலபிளாக இல்லை. எல்லாமே கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ லோ பட்ஜெட் வந்தால் கூட நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து என்னென்ன முடியுமோ அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2020 ஸ்ப்ளெண்டர் பார்க்குறீங்க. சிங்கிள் ஓனர் தான். ஸோ இதோட கண்டிஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அவுட்லுக்காக இருக்கட்டும், இன்ஜினாக இருக்கட்டும், எல்லாமே அருமையாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு 63 வந்தால் கொடுத்துடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்ப்ளெண்டர் 2022 மாடலில் பார்க்குறீங்க. வெறும் 4000 கிலோமீட்டர் தான் மட்டும்தான் ஓடி இருக்கும். ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு 70,000 வந்தால் கொடுத்துடலாம். சிங்கிள் ஓனர் தான். 5 years இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது. வெறும் 4200 ஓடி இருக்கும். ஃபினான்ஸ் வேணும்னாலும் இந்த 2 வண்டிக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அடுத்து பேஷன் ப்ரோ பார்க்குறீங்க. 2019 ஜெனியூனான கண்டிஷனாக இருக்கும். நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இன்ஜின் வைஸ் அருமையாக இருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு 58 சொல்கிறோம். என்ன முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ கண்டிஷன்ஸ் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே அருமையாக இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா SP ஷைன் பார்க்குறீங்க ஹோண்டாவில். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2016. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 46 வந்தால் கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஒரே ஓனர் வண்டி தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே சிங்கிள் ஓனர் வெஹிக்கல்ஸ் தான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப். ஸோ அடுத்தது CB ஷைனில் பார்க்குறீங்க. 2022 மாடல். இதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு 73 வந்தால் கொடுத்துடலாம். சிங்கிள் ஓனர் தான். 5 years இன்சூரன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ பார்த்த மைலேஜ் செக்மெண்ட் எல்லாமே அருமையான க்ளீனான கண்டிஷனாக இருக்கும். ஸோ வரவங்க டெஸ்ட் ட்ரைவ் மட்டும் பண்ணிவிட்டு தாராளமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபினான்ஸர் கேஷாக நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா டாமினர் அவைலபிளாக இருக்குது. ஸோ டாமினர் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. 2017 மாடலு. ஸோ ஒரே ஓனர் தான். வெறும் 19,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். வண்டியோட கண்டிஷன், அவுட்லுக் எல்லாமே க்ளீனாக இருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 118 வந்தால் கொடுத்துடலாம். 1,18,000 வந்தால் கொடுத்துடலாம். ஃபினான்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அடுத்த V3 பார்க்குறீங்க. 2021 மாடல் பார்க்குறீங்க. ஒரே ஓனர் வெஹிக்கிள் தான். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 148 வந்தால் கொடுத்துடலாம். ஃபினான்ஸ் வேணும்னா ஒரு 90 வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். IDFC இருந்தாலும் சரி, பைக் பஜார் இருந்தாலும் சரி, 90,000 வரைக்கும் ஃபினான்ஸே வாங்கி கொடுத்துடலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு 148 வந்தால் கொடுத்துடலாம். ஒரே ஓனர் வெஹிக்கிள் தான். V3 மேட் பிளாக்னு சொல்லுவாங்க, டார்க் நைட் பிளாக்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும் வண்டி. நம்மக்கிட்ட இது அவைலபிளாக இருக்குது. நல்லா க்ளீன் அண்ட் நீட் கண்டிஷனாக இருக்கும். ஸோ ஒரிஜினல் கிலோமீட்டர் 30,000 ஓடி இருக்கும் வண்டி. வந்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி V2 நம்மகிட்ட இன்னமும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் நம்ம 62 வந்தால் அந்த மாதிரி கொடுத்துடலாம்.
நம்மக்கிட்ட R15 எஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது, 2017 மாடல். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு 68 வந்தால் கொடுத்துடலாம். ஸோ அடுத்து நம்மக்கிட்ட RRம் அவைலபிளாக இருக்குது, 2018 மாடலில் RR 310. ஸோ நம்மக்கிட்ட ரெட்டிஸ் மாடலில் இருக்குது, இதுவும் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட ஸ்போர்ட்ஸில். ஸோ அடுத்து நிஞ்சா இருக்குது. நிஞ்சா 2011 மாடல், லோவஸ்ட் மாடலு. பட் வந்து க்ளீன் அண்ட் நீட் கண்டிஷனாக இருக்கும், ஃபேன்சி நம்பரோடு இருக்கும். வண்டி அவுட்லுக் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் அருமையாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 120 சொல்கிறோம். என்ன முடியுமோ பார்த்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் மாடல் தான் பார்க்குறீங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இதுக்கும் ஃபினான்ஸு கேஷ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். வரவங்க தாராளமாக வந்து வெறும் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு வண்டி பிடிச்சிருந்தா உட்காருங்க, பெஸ்ட் டீல் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஸ்கூட்டர்ஸில் பார்க்குறீங்க. ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்டையும் அவைலபிளாக இருக்குது. ப்ளஷர் இருக்குது, ஆக்சஸ் இருக்குது, ஆக்டிவா இருக்குது, ஜூபிட்டர் இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்து டியோ கூட இருக்குது நம்மக்கிட்ட. டியோ லோ பட்ஜெட் இருக்குது, லேட்டஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளாக நல்லா க்ளீன் அண்ட் நீட் கண்டிஷனாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் ஸ்கூட்டர்ஸில் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 40,000 அபோவ் தான் இருக்குது. ஸோ லோ பட்ஜெட் வேணால் தாராளமாக என்கொயரி பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன். ஸோ அடுத்து நம்மகிட்ட லோ பட்ஜெட் சொல்லியிருந்தேன், CT 100. ஸோ நேக்கடு மாடல் வித்தவுட் செல்ஃபில் நம்மகிட்ட 2016 2016 மாடல் அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஹீரோ HF டீலக்ஸும் இருக்குது, 2014 மாடல். இதுவும் வந்து நேக்கடு மாடல் தான், வித்தவுட் செல்ஃபு. இது எல்லாமே க்ளீன் அண்ட் நீட் கண்டிஷனாக இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ லோ பட்ஜெட்டில் வரவங்க தாராளமாக இது தேவைப்படும் கண்டிப்பாக. ஸோ அடுத்து 2017 மாடலு Yamaha Salito, இதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்குன்னு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக தேடி வரவங்க. ஸோ வாங்க, இதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. ஸோ லோ பட்ஜெட்டாக இருக்கட்டும், ஹை பட்ஜெட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மகிட்ட நல்லா க்ளீன் அண்ட் நீட் கண்டிஷனாக இருக்கும். ஸோ வரவங்க டெஸ்ட் ட்ரைவ் மட்டும் பண்ணிவிட்டு தாராளமாக எடுத்து செக் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கேஷாக வேணால் கேஷாக எடுத்துகிட்டு போங்க, ஃபினான்ஸ் வேணால் சொல்லுங்கள், ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ 1 hour or 1.5 hourலேயே வேலையை முடிச்சு உங்களுக்கு ஹாப்பி டெலிவரி கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்த எல்லா ஸ்டாக்ஸுமே உங்களுக்கு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. வீடியோவில் பார்த்த எந்தெந்த ஸ்டாக் இருக்குதோ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதை பற்றி எதுனா உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன அப்டேட்ஸ் வேணுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு பிஸ்னஸ் ஹவர்ஸில் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான். ஸோ எந்த வெஹிக்கல்ஸ் வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து ஸோ வெஹிக்கல்ஸ்க்கு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ RTO சார்ஜஸ் மட்டும் தனியாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ RTO சார்ஜஸ் வந்து எவ்வளோ வரும் நான் எல்லாமே உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் RTO நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து என்ன சார்ஜஸ் இருக்கோ அதை பே பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வித்தின் 10 daysக்குள்ளே உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு டேரெக்டாக வீட்டுக்கே போஸ்டலில் வந்துடும், RC புக் நேம் சேஞ்ச் ஆகி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் எல்லாமே நான் க்ளீனாக உங்களுக்கு நேரில் வந்தீங்கன்னா வண்டி எடுக்கும்போது தெளிவாக நான் சொல்லிவிடுவேன் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் பைக் எடுக்கும்போது தாராளமாக ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கும்போது நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்றைக்குமே பெஸ்ட்டு தான். ஸோ யாருக்குமே ஒரு தொந்தரவு இருக்காது. ஒரு வண்டி எடுத்திங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஓட்டுங்க. ஸோ அது என்றைக்குமே சேஃப் சைடு தான். ஸோ ப்ரீவியஸ் ஓனருக்கும் டிஸ்டர்ப் இருக்காது, உங்களுக்கும் டிஸ்டர்ப் இருக்காது. ஸோ வண்டி உங்கள் பேர்லேயும் ஆகிடும். ஸோ தாராளமாக நீங்கள் டென்ஷன் இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக மெக்கானிக்ஸோடு வாங்க, வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணி வண்டி ஓட்டி பாருங்கள். ஸோ ஓகேண்ணா உட்காருங்க, பெஸ்ட் டீல் பேசுங்க. கேஷாக வேணால் கேஷை கொடுத்து எடுத்துகிட்டு போங்க. ஃபினான்ஸ் வேணால் ஃபினான்ஸ் எந்த பேங்க் வேணுமோ ப்ரைவேட் வேணும்லாம் சொல்லுங்கள், அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இன்சூரன்ஸ் இருக்காது. ஸோ எதனா ஒரு வண்டியில் வரும், எதனா ஒரு வண்டியில் வராது. பட் லேட்டஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இன்சூரன்ஸு 1+4 இன்சூரன்ஸ் வரும். ஸோ அதனால் நோ இஷ்யூஸு லேட்டஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி பைக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட குவாலிட்டி கண்டிஷன் எல்லாமே நீட்டாக இருக்கும். ஸோ வரவங்க வெறும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் தவிர ஸோ இந்த கூரை சொல்கிற மாதிரி அந்த கூரை சொல்கிற மாதிரி வண்டி எதுவுமே இருக்காது. ஸோ தாராளமாக விசிட் பண்ணுங்கள் நம்ம ஷாப்பை. இதில் பார்க்குற வண்டி என்ன வேணுமோ தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்டேட் வேணால் கேளுங்க, தரேன். இல்லாத வண்டி கூட கேளுங்க, 2-3 நாள் டைம் கொடுங்க, அரேஞ்ச் பண்ணி தரேன். ஸோ மறக்காமல் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். ரியல் டைம் ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ரியல் டைம் ஃபீட்பேக்கை வச்சு தான் அடுத்த கஸ்டமருக்கு வந்து ஸோ யோசனை வரும் இந்த கடையோட ரிவ்யூவை பற்றி. ஸோ அதனால தான் ரியல் டைம் ஃபீட்பேக் கொடுங்க. வாங்க, நம்ம அஸ்லாம் பைக்ஸ் வாங்க. மறக்காமல் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஷாப்புக்கு. பிஸ்னஸ் கொடுங்க. முடிஞ்ச அளவு நான் என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். ரொம்ப நன்றி. மறக்காமல் அஸ்லாம் பைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணுங்கள். சரிங்களா? என்ன அப்டேட் வேணுமோ தாராளமாக கேளுங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் நான் கண்டிப்பாக கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன்.
சரிங்களா? இப்போ பார்க்குற எந்த பைக்காக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தாராளமாக இதை பற்றி என்கொயரி கேட்கலாம். கண்டிப்பாக நான் அப்டேட் தரேன். தேங்க்யூ.